பாடுனீங்களே, சாப்பாடு கூட காசு கிடைக்கல பாத்தீங்களா? நான் சாப்பாட்டுக்காக பாடலப்பா, மனச்சாந்திக்காகத்தான் பாடினேன். ஆண்டவனை குறையே சொல்லக்கூடாது. பாப்பா போகலாம். கொஞ்ச நாளா உன்னை பத்தி தான் எனக்கு கவலையா இருக்கு. இனிமேலாவது நல்லா இருக்கணும் இல்லையா? அதனால நீ இந்த ஹார்மோனியத்தை கத்துக்கப்பா. ஏண்டா, ஹார்மோனியம்னா அலட்சியமா நினைச்சுக்கிட்டியா? இல்லடா, சரிகமா பதனின்னு ஒலிக்கிற இந்த ஹார்மோனியம் தான் இசைக்கே அஸ்திவாரம். இத கத்துக்கிட்டவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க. நீ ஏன் கத்துக்கடா கண்ணா? சரிகம பதனிசா சைதப மகரிசா சரிகம பதனிசா சனிதப மகரிசா. பாபு, பாபு கண்ணா, இன்னைக்கு எவ்வளவு சேர்ந்திருக்கு? என்னவே முடியலப்பா. என்னது பாபு, நீ அதிர்ஷ்டக்காரன்டா. உன் அப்பாவையும் அம்மாவையும் எந்த ஸ்தானத்துல நினைச்சிருந்தியோ அதே ஸ்தானத்தை தான் இந்த ஹார்மோனியத்துக்கும் கொடுக்கணும். பாபு, உன் ஏழ்மைய கஷ்டத்தையும் எல்லாருக்கும் காட்டிக்காதே. அப்படி ஏழ்மைய காட்ட ஆரம்பிச்சா ஒருத்த கூட உன் பக்கத்துல வரமாட்டேன். யாருக்கிட்டேயும் கை நீட்டி காசு வாங்கிடாதே. அதுக்கு பதிலா உன் கையால இந்த ஹார்மோனியத்தை வாசி. அதுதான் உனக்கு சோறு போடும். சரிப்பா, இந்தாங்க பணம், வாங்கப்பா போலாம். அப்பா, நீங்க எங்க இருங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். சரி கண்ணா. அப்பா,
என் கதையை கேட்டு நீங்க ஏன் அழுகுறீங்க? இல்ல, இவ்வளவு வேதனைகளையும் நீங்க எப்படித்தான் தாங்குறீங்களோன்னு நினைச்சேன். அதான் நான் அப்பவே சொல்லிட்டேனே, வேதனையை தாங்கி தாங்கி பழக்கப்பட்டேன்னு. சரி, நான் வரேங்க. என்னங்க, நீங்க உங்க பேரை சொல்லாம போறீங்களே? என் பேரா? பாபு. என்னங்க, என்னங்க? உங்க பேரை சொன்ன நீங்க நீங்க இருக்கிற இடத்த சொல்லாம போறீங்களே? இது வரைக்கும் என்ன யாருமே கேட்டதில்ல, அதான் சொல்லாம போறேன். இங்க இருந்து கிழக்கால போய் வடக்க திரும்பினா அங்க ஒரு சலூன் இருக்கும், அங்க வந்து பாபு. யோ பெருசு, என் இசையை கேட்கறதுக்கு யாருமே இல்லைன்னு சொன்னல, எனக்கு ஒரு ரசிகை கிடைச்சிட்டா. அதுவும் இந்த ஊர் பொண்ணு இல்ல, மெட்ராஸ் பொண்ணு. இனிமே நம்ம பாடு தூள் ஜமேடாகன்னு. ஏதோ ஒரு ராகம், ஏனோ அதில் மோகம், சந்தம் வந்தது, அதில் ஏதோ சொந்தம் வந்தது. விஜய், வாங்கின காய்கறி வாங்காம புதுசா ஏதாவது வாங்குவோமே. ஊட்டி கிழக்கோஸ் தெரியுமில்ல, அதை வாங்குவோமே. அதான் நீங்க வரீங்களே. கீதா, வாட் ஆர் யூ டூயிங்? என் சாங் ப்ரோக்ராம்காக என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ண எழுதிட்டு இருக்கேன்ப்பா. ஐ see, குட் குட். நானும் உங்க சித்தியும் ஷாப்பிங் போயிட்டு வரோம். வீட்டை பாத்துக்கிறியா? குட் கேர்ள். வரேம்மா. சூடா ஒரு டீ கொடுங்க. விதியா, மெட்ராஸ் கம்பெனிங்களா? ஆம்பளை முடி வெட்ட இடத்துல நிக்கிறீங்க, இங்க வாங்க. என்ன கம்பெனி வேணும்? இங்கே பாபுன்னு ஒருத்தர் இருக்காரே, அவர் வீடு எங்க இருக்கு? பாப்பா. ஓ, எங்க மியூசிக் டைரக்டர் கேக்குறீங்களா? பக்கத்து வீட்டுல தான் இருக்காரு. நம்ம வீடு தான், தைரியமா போங்க. தேங்க்ஸ். போங்க. நீங்களா? ஏன் வரக்கூடாதா? வரலாம். இப்படி திடீர்னு பார்க்கணும்னு தோணுச்சு, வந்தேன். நான் எதிர்பார்க்கவே இல்லை. எதிர்பார்க்காதப்ப வந்தாதா தனி சுவையே இருக்கு. உட்காருங்க, இந்த வந்துடுறேன். பெருசு, அர்ஜென்டா ஸ்பெஷலா ஒரு டீ கொடு. நீ கேப்பேன்னு தெரியுமே, அதனாலதான் ஒரு கப் டீ ஃபுல்லா போட்டு வச்சிருக்கேன். இங்க எந்த வசதியும் இல்லாம நீங்க எப்படி இருக்கீங்க? இந்த வசதியும் இல்லாம எத்தனை பேர் குளிர கஷ்டப்படுறாங்க. இவ்வளவு குளிர நீங்க எப்படித்தான் தாங்குறீங்களோ? எதுவுமே பழகுற வரைக்கும் தான் கஷ்டம், பழகிட்டா? ஆமாங்க, பழகிட்டா அதை மறக்கிறது ரொம்ப கஷ்டம். என்ன சொன்னீங்க? நேத்துதான் உங்ககிட்ட பழகுனேன், இன்னைக்கு மறக்க முடியாம இன்விடேஷனோட வந்திருக்கேன். இன்விடேஷனா? ஆமா, நான் ஊட்டிக்கு வந்ததே கான்வென்ட்ல பாடுறதுக்காக தான். நான் ஒரு பாடகி, நீங்க ஒரு ஆர்கனிஸ்ட். என் பாட்டை கேட்டு உங்க அபிப்பிராயத்தை சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷங்க. பாட்டு கச்சேரினா எனக்கு ரொம்ப இஷ்டம். இதுவரைக்கும் யாருமே எனக்கு கூப்பிட்டது இல்ல. கண்டிப்பா கச்சேரி ஆரம்பிக்க முன்னாடி வந்துடுறேன். அவசியம் எதிர்பார்ப்பேன். மிஸ் பண்ண கூடாது, கண்டிப்பா வந்துருங்க.